உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. பழனி கோவில் நில மோசடி வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படாதது பல சந்தேகங்களை எழுப்புவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பழனி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதை கண்டித்தும் உண்மையான குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பழனி பேருந்து நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் கே பாலகிருஷ்ணன், பழனி கோவில் நில மோசடி வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படாதது பல சந்தேகங்களை எழுப்புவதாக தெரிவித்தார். இந்த மோசடியின் பின்னணியில் யார் யார் உள்ளனர் என்பதை கண்டறிந்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த சம்பவம் தெரியாமல் நடந்துவிட்டது என அறநிலையத்துறை அமைச்சர் கூறுவது இந்த மோசடியை மூடி மறைக்கும் முயற்சி என்றும் கே பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். பழனியில் நடைபெற்றிருக்கிற 100 கோடி பொறுமானம் உள்ள நிலம் திருடப்பட்டிருப்பது தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய பேசு பொருளாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. 2 கோடி ரூபா பணம் கொடுத்ததாக ஒரு போர்ஜரி செக்கை கொடுத்து எங்கேயோ இருக்கிற கொடைக்கானல் இருக்கிற ஒரு அதிகாரியை திடீர்னு இங்கே கொண்டு வந்து மாற்றி ஏற்கனவே இருக்கிற ஜிசியை இங்கேருந்து ப்ரொமோஷனுக்கு அனுப்பிச்சிட்டு வேறொரு டிசியை இங்கே இன்சார்ஜ் போட்டு ஏன் இவ்வளவு பெரிய மாற்றங்கள்லாம் எப்படி நடக்குது என்பது மிகப்பெரிய கேள்வியாக இன்றைக்கு இருக்கிறது. அமைச்சர் பத்திரிகையாளர் பேட்டி கொடுக்குற போது என்ன சொல்கிறாருன்னா, இது அறியாமல் தவறாக நடந்து போய்விட்டதுன்னு சொல்கிறார். இதுனா அறியாமல் எப்படி இவ்வளவு தவறு நடக்கும்? இந்த விசாரணை பரிபூர்ணமாக நடக்கணும், தீவிரமாக. அது மட்டும் இல்லை, ஏன் அந்த சார்பதிவாளரை இன்னும் நீங்கள் கைது பண்ண மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது? இவ்வளவு பெரிய குற்றத்தில் ஈடுபட்டவரை உயர்நீதிமன்றம் முன்ஜாமீனில் விட்டு போச்சு. இப்போ முன்ஜாமீனில் விட்டால் என்ன அர்த்தம்? ஏன் அந்த பத்திரம் போர்ஜரியாக பண்ணி நீங்கள் வழக்கு போட்டிருக்கீங்க? அப்போ அதாவது போலியான ஆவணம் தயார் பண்ணது, சொத்து அபகரித்தது போன்ற நான் பெயிலபிள் செக்ஷன்லாம் போட்டிருக்காதுல்ல. சம்மந்தப்பட்ட யாரையுமே இதுவரை கைது பண்ணலையே. ஒரு அண்டா திருநா குண்டா திருநானா உடனே ராத்திரியாக புந்து கைது பண்ணுறீங்க. 100 கோடி ரூபா பொறுமானம் உள்ள நிலத்தை திருடிக்கிட்டு இருக்கிறான். இன்னைய வரைக்கும் ஒருத்தரையும் கைது பண்ணார். எனவே இதெல்லாம் ஒரு பொதுமக்களுக்கு நியாயமான விசாரணை முழுமையாக நடக்குமா, உண்மையிலேயே அந்த நிலம் மீட்டு முருகப்பெருமானுக்கு பாதுகாக்கப்படுமா என்கிற கேள்வி எழுகிறது. எனவே தாவேகா தமிழக அரசு இதில் கொஞ்சம் கூட ஊசலாட்டம் இல்லாமல் முறையான நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து, இது என்ன வரணும்னா, இதுக்கு மேலே தமிழ்நாட்டில் எங்கேயுமே இந்த மாதிரி நில மோசடிகளோ மோசடி பத்திரப்பதிவுகளோ நடப்பக்கூடாது என்பதற்கு ஒரு பாடமாக அமைகிற முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். இது ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு, அறியாமல் நடந்து போச்சு சொல்லுவதன் மூலம் உண்மையை மறைக்கப்படுகிறதோ என்ற சந்தேகம் பொதுமக்களுக்கு ஏற்படுவது இயற்கையாக இருக்கிறது. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.